स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे யாரை தெரியுங்க? காருக்குள்ள இருந்தாங்களே அந்த அம்மாவியா? ஆமா. நீங்க இளநீ குடிக்க இறங்கும் போது அந்த அம்மா அந்த சைடு போயிட்டாங்க. எந்த சைடுல? இப்படி. என்ன விக்கி இது? நானாவது அவங்க கூட வண்டியில இருந்திருக்கணும். எங்கன்னு போய் எங்கம்மா போனீங்க? ஏது ஆட்டுக்குட்டி? யாரோடது? வச்சுக்க. வச்சுக்க. இது எதுக்குமா? ஐயா, அது என்னோட ஆட்டுக்குட்டி. நில்லுங்க. இது என்னோட குட்டிங்க. மந்தையை ஓட்டிக்கிட்டு நம்ம பாட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த அம்மா அங்கே வந்து குட்டியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுங்க. சாரிங்க பிரியா, அது கொடுத்துரு.
ரொம்ப நன்றிங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? பணிக்கரமலை எஸ்டேட். ம், நம்ம இடம்தான். இங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு ரோடு போகும். அதில் போனீங்கன்னா சுருக்க போயிடலாம். அது உங்க ஊரா? நமக்கு வேண்டியவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் நான் சொன்ன பாதையிலே போங்க, சரியாக போய் சேர்ந்துருவீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரினா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? இங்கேருந்து ஒரு 3 கல் தூரத்தில் வந்துடும். ம், சரி. சரி, நான் வரேன். இந்தா, சரிங்க சார். வாங்கம்மா. பார்த்து. என்ன பிரியா? I just started to feel something inside Vicky. என்னமோ தோணுது. அடுத்து நடக்க போற சம்பவங்களுக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு. ஓகே, லெட்ஸ் see. நம்ம கிளம்புவோம். ஆடு வாங்க வந்தவர் கையில பச்சை குத்தி இருந்ததே, ஆன்ட்டி எதுக்கு ஆட்டை எடுத்துட்டு வரணும்? பொன்னி, நான் தெற்கு காட்டுக்கு போறேன். பொழுது சாயத்துக்குள்ள சுருக்கா இங்க வந்துரு. இல்ல, நாங்க இன்னைக்கு சுருக்காவே கிளம்பிடுவோம். ஏன்? இன்னைக்கு ராத்திரி சாமி கும்பிடுறோம்ல, வீட்ல வேலை இருக்கும். நாங்க போயிருவோம். எங்களுக்காக நீங்க காத்திருக்க வேணாம். சரி சரி. ஐ, ஐ, போ, போ. ஓம் நம சிவாய். 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 கோடாங்கி ஐயா, இருங்க இருங்க, எங்களுக்கும் விபூதி பூசி விடுங்க. வா தாயி, வா தாயி. தீர்காயுசாயிருமா. நல்லா இரு எனக்கு சின்னதா பூசி விடுங்க. பாப்பா. இன்னைக்கு இங்க பௌர்ணமி பூஜையில அதுக்கு அப்பாவும் வரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க.
உங்களை மாதிரி தான் ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை வருஷமா இந்த பக்கம் வராம இருந்தவரை இன்னைக்கு வராரேன்னு. அதுக்கப்புறம் தான் அம்மா சொல்லுச்சு எல்லாம் அந்த எல்லையம்மன் கோவில் திருவிழாக்காக வராருன்னு. வரையா வாடா. வனசாமி. ஈஸ்வர ஓம் நம சிவாய. சாம்பவி சக்தி சூழியே நீலியே ஓம் க்ரீம் க்ளீம் தேய்பிறை துவங்கின் தேயுமே பரவசம். மகாலய நாளில் மருங்குமே மலையோ. நீ சொன்ன பௌர்ணமி வந்தாச்சியா? இதுக்கு பிறகு தேய்பிற ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல மகாலய அமாவாசை. இந்த மலையூர்ல 18ஆம் குடியில எந்த அசம்பாவிதமும் நடக்காம நீ தாயா காபந்து பண்ணணும். நீ வணங்கின எல்லை அம்மாவுக்குத்தான் காலம் தவறாம எல்லா பூஜையும் பண்ணி வர்றேன். இந்த ஊருக்காக இந்த காட்டுக்காக நீ தாயா எல்லாரையும் காபந்து பண்ணணும். திருமுனியே சரணம். டேய் அது கொடுத்துறா. தரமாட்டேன். டேய் நில்லுடா. டேய் டேய் என் குட்டியை குடுறா. நில்லு. குடுறா. தரமாட்டேன். டேய் கந்தா. ஹே குட்டியை குடுத்துறா. விளையாடாத. டேய் கந்தா எங்க போன? டேய் கந்தா. டேய் எங்கடா போன? டேய் கந்தா. கந்தா. டேய் எங்கடா இருக்க? டேய் கந்தா. கந்தா. டேய் கந்தா. டேய் கந்தா. சித்தப்பா கிட்ட சொல்லிடுவேண்டா. கந்தா என்கிட்டயே விளையாடுறியா? வா வா. இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேணான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கேட்க மாட்டேன்ல. இரு.
மேல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, கொஞ்சம் விளையாண்டு பார்ப்போமேன்னு போக்கு காட்டினேன். என்ன பயந்துட்டியா பொண்ணு? இந்த விளையாட்டெல்லாம் உன் ஊர்ல உன் பிள்ளைங்க கிட்ட வச்சுக்க, இங்க வேணாம். நில்லு பொண்ணு, கொஞ்சம் நின்று தான் பேச. இது மரத்துல தேன் எடுக்கலான்னு வந்தேன், ஆனா இங்க தேனை நேர்லயே பார்த்துட்டேன். இப்ப எதுக்கு பாதையை மறைச்சிட்டு நிக்கிற? நவரு. என்ன பொண்ணு பொசுக்கு பொசுக்குன்னு ஓடுற? என்ன ஒரு 6 மாசம் இருக்குமா நான் ஜெயிலுக்கு போய்? அதுக்குள்ள ராஜகுமாரி மாதிரி மாறிட்டிய. பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியலன்னா பாத்துக்கிய. ஏய், இந்த பேச்செல்லாம் இங்க வேணாம், மரியாதையா வழிய விடு. கந்தா, டேய் கந்தா. அவர் என்ன பெரிய சிப்பாயா வந்து என்னைய சுடுறதுக்கு? நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு பயந்து போற பொண்ணு. பயம்தான், என்ன பத்தி இல்ல, உன் உசுர நினைச்சு பயம். இப்ப யானுங்க யாராவது பாத்துட்டாங்க, நீ அவ்வளவுதான், தெரியும்ல? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது பொண்ணு. பாரு, இந்த 18ஆம் குடிக்கே தலைவர்னு தெரிஞ்சோம் நான் இப்படி தைரியமா நின்னு பேசுறேன்னா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்க வேணா? கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு. உன்னை அப்படியே என்ன பொண்ணு தொடவே இல்லை, அதுக்குள்ள சிலுங்குற. இந்த சுத்துப்பட்டு மலைநாட்டுல எல்லா இளவட்ட பசங்க மனசுலயும் நீ தான் இருக்கிற. ஆனா அது உனக்கே தெரியாது. அந்த பொன்னியம்மனை விட இந்த பொன்னி தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அதுவும் உனக்கு தெரியாது. எங்க இந்த காட்டை விட்டு நீ வெளியே வந்தா தானே ஏதாவது 4 விஷயம் உனக்கு தெரியும். சரி பரவாயில்ல விடு, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன் பொண்ணு. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி கேவலமான காரியத்தை பண்றவங்கள பாக்குறதே பாவம். இதுல இந்த மாதிரி ஒரு நினைப்போட வேற தெரியுறியா? ஓ, நாங்கெல்லாம் கெட்டவங்க, உங்க அப்பாரு மட்டும் நல்லது பண்றாரா? அந்த ஆளு இங்க பொண்ணு கத்தியை எடு. உங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன வகுந்துருவேன். அக்கா, அக்கா எங்க இருக்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன நான் கருத்துருவேன். போ போ, எங்க போயிட போற? இன்னொரு நாள் நம்ம கச்சேரி வச்சுப்போம். ஏய், அடி மேல அடி வச்சு அம்மிய நகருது, நீ ஏமாத்துறண்டி. சித்தரா, எப்படி இருக்க? வணக்கம். என்ன நீ நல்லா தான் இருப்ப, அதான் உன்னை ஒரே கும்பிடுத. ஒரு காலத்துல அகச்சேரிங்க வந்தாராம், அலைஞ்சு திரிஞ்ச கலைப்புல உன் மேல வந்து உக்காந்துட்டாராம். அதுல இருந்து நீ சித்தராயிட்டேன்னு உன்னை இந்த ஊர் கும்பிடுது பாரு. சரி சரி, நல்லா இருக்கு. அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கணும், தெரியுதா? அது ஒண்ணும் இல்ல, இந்த பொன்னி இருக்கால, பொன்னி, அவளை உனக்கு உண்மையிலே சக்தின்னு ஒண்ணு இருந்தா என் கூட சேர்த்து வச்சிரு சித்திர. அப்புறம் பாரு,
மரத்தடியில உக்காந்துருக்கிற உன்னை மாளிகையில உட்கார வச்சு உன்னை பணக்கார சாமி ஆக்கிடுவேன். பண்ணுவியா? பாப்போம். போற வழியில எவன்டா பள்ளம் வண்டி வச்சிருக்கிறது? யாருமே இல்லையே. ஒருவேளை காட்டு பண்ணிக்கு வெட்டி வச்சிருந்த கோயில நம்ம ஊந்துட்டோமா? டேய், யாரா அது? ஏய், ஒழுங்கா முன்னாடி வந்துரு. என்ன பண்றோம் பாரு. வர, உன் கதையை முடிக்கிறேன். நீங்க வர, வாடா வாடா. யாரா அது? யாரா? யாரா அது?